Hi everyone, welcome to my channel மலரின் பயணம். இப்போ டைம் ஒரு 5 o'clock ஆகுது. நம்ம இப்போ இந்த பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே 27 அடி சுமார் 27 அடி உள்ள ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கும். இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். போகிற வழி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறையா காலேஜஸ் இருக்குது. விஐடி காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், இன்னும் 2-3 ஃபேமஸான காலேஜஸ்லாம் இருக்குது இந்த ரோட்டில். இதை நம்ம அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் அந்த கோயிலுக்கு போகணும். நம்ம இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 to 10, ஈவினிங் 5 to 8 அந்த மாதிரி டைமிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. கோயில் ஏன்னா இன்பிட்வீன் டயத்தில் கோயில் நடத்திருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வேணும்னா மேலே ஏறி போய் அந்த மலையை சுற்றி பார்த்துட்டு வர்றதுனா வரலாம். அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி போகிறதுனாலும் போகலாம். ஆனால் டைமிங் பூஜை பார்க்கணும், சாமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா மேப் போட்டு கூட புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் டெம்பிள் போட்டால் மேப்பில் வந்துடும். மேப் போட்டு கூட வந்துடலாம். இல்லை நான் பஸ் ஏரியோ இல்லை ட்ரெயின் ஏரியோ சென்னையிலேருந்து நான் வருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வண்டலூருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வண்டலூரில் இறங்கிடுங்க. அங்கேருந்து 22 கிலோமீட்டர்ஸில் இந்த கோயில் இருக்குது. நேர் ரோடு தான். ஸோ நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணாலும் சரி தான். இல்லை அங்கேருந்து நிறையா பஸ்ஸஸ் தாம்பரத்துலேருந்து கிளம்பி திருப்பூரூர் போகிற எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அங்கே ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம். நம்ம இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சதும் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த முன்னாடி தெரிகிற பெரிய ஆஞ்சநேயர் வரைக்கும் நிறைய கடைகள் இருக்கும். இங்கே தேவையான பூஜை ஜாமான் எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். துளசி மாலை, வெத்தலை மாலை, அப்புறம் இங்கே உரிக்காத ஒரு மட்டை தேங்காய் மேலே ஆரஞ்சு கலரில் ஒரு துணி கட்டி வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நம்ம வேண்டிக்கிட்டு அதை நிறைவேறினக்கப்புறம் இந்த தேங்காய் வாங்கிட்டு அந்த அங்கே மேலே மரத்தில் கட்டியிருப்பாங்க. நிறைய தேங்காய் இருக்கும். ஒரு 1000கணக்கில் தேங்காய் கட்டியிருக்கோங்க. நான் அந்த இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு கோயில் மேலே பார்க்குறப்ப நமக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா இங்கே பூஜை ஜாமான் வாங்கிக்கலாம். ஏன்னா மேலே எதுவும் கடையெல்லாம் கிடையாது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே முதல்ல ஒரு விநாயகர் இருப்பார். விநாயகரை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இங்கிட்ட பெரிய ஒரு கருடாழ்வார் இருப்பார். கருடாழ்வார் இந்த பக்கம் ஒரு பெரிய 27 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் இருப்பார். இவங்க 2 பேரையும் கும்பிட்டுட்டு நம்ம இதுக்கு படிக்கட்டு வழியாகவும் ஏறலாம். இங்கே சைடில் கூடி ஒரு மலைப்பாதை இருக்குது. மலைப்பாதை வழியாக இப்போ வயசானவங்களாம் வந்திருக்காங்க, படி ஏற முடியாது அப்படின்னா காரில் நம்ம போகிறோன்னா மேலே மலைப்பாதையில் மேலே வரையும் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் மேலே வரையும் போயிடலாம். அதில் இப்போ இது படிக்கட்டு ரொம்ப நிறையா படிக்கட்டுலாம் கிடையாது. ஒரு 108 படிக்கட்டு தான் இருக்கும் இங்கே. அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்லாண்டிங்கான பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. மொத்தலே நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா செடிலாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி மலை மேலேருந்து அப்படியே சென்னை சிட்டியை அப்படியே சுற்றி பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும். அந்த வியூவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ படி ஏறி நம்ம மெயின் கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து மேலேருந்து பார்க்குற மாதிரி சில வியூஸ் போட்டிருக்கேன் நான். கோயிலுக்குள்ளே கொஞ்சம் பிரகாரத்தை சுற்றி வர்றப்ப மொபைல் அலோடு கிடையாது. ஸோ அதனால் நான் வெளியே கூடி நான் சாமி கும்பிட்டு வந்தக்கப்புறம் வெளியே கூடி உங்களுக்கு இந்த கோயிலை சுற்றி காமிச்சிருக்கேன். நல்லா பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இங்கே கோயில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே அதனால் படம் எல்லாமே ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பாங்க இங்கே. இப்போ இங்கே மேலேருந்து பார்க்குறப்ப இந்த வியூவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் வெளிச்சமாக பார்க்குறப்ப தான் அழகாக இருக்கும். நைட் ஆயிடுச்சுன்னா அந்தளவுக்கு தெரியாது அது. இப்போ நாங்கள் இங்கே வந்தப்போ அங்கேருந்து கிளம்பி இப்போ இங்கே வந்தப்போ ஒரு 5:35 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு.
ஆனால் வேகமாகவே இருட்டிருச்சு இன்றைக்கி. ஸோ இதுதான் அந்த ராமர் பாதம். இந்த ராமர் பாதத்தை சுற்றி தான் அவங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு அந்த இளநிக்காயை கட்டுறாங்க. இப்போ அந்த பாதை வழியாக தான் மேலே ஏறி வர்றவங்கெல்லாம் வருவாங்க. காரில் வந்தாங்கன்னா மேலே ஏறி வர்றது. இப்போ இங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் அந்த பக்கம் பார்க்க முடியல நம்மளால். அந்த வியூவை வந்து இன்னும் நல்லா பார்க்க முடியல. இப்போ இங்கே ஒரு பிரசாத ஸ்டால் இருக்கும். இங்கே வந்து பொங்கல், தயிர் சாதம், அதுக்கப்புறம் புளியோதரை, அப்புறம் வடை, அதுக்கப்புறம் தட்டை, இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. இங்கே நல்லா தான் இருக்கும், குவாலிட்டியாக தான் இருக்குங்க. எனக்கு இதில் வந்து ஒரு தோசை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தோசை மேலே இட்லி பொடி தடவி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே பிரசாதம் சாப்பிட்டோம். இங்கே நைட்டு டின்னரை முடித்த மாதிரி தான். அது அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஒரு மலை, ஒரு ஒரு பெரிய தூண் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த தூணை சுற்றி அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஃபுல் வியூ 360 டிகிரி வியூ நீங்கள் அழகாக பார்க்கலாம். அந்த கேளம்பாக்கம் சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பார்க்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக டைம் இப்போ 6 தான் ஆகுது, பட் நல்லா இருட்டிடுச்சு. இங்கே பின்னாடி வந்து இந்த கல்லை வந்து எடுத்து வச்சு வீடு கட்டணும், நம்ம சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வச்சு வேண்டிக்குவாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் கட்டுறாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வேண்டுதல் வச்சு கட்டிக்கிடுவாங்க இதை. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வந்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஏர்லி மார்னிங்கில் கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு 7-8 வந்தீங்கன்னா வெயில் இல்லாமல் பார்த்துட்டு போகலாம். இல்லை ஈவினிங் அப்படின்னா நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு 3-3:30 கிளம்புனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படினாலும் சரி தான், பிளான் வந்து உங்களோடது தான். நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அப்படி பிளான் பண்ணி கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.